வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் திட நிலைமை பார்ட் 2. நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் யூனிட் செல்னால் என்னென்னு பார்த்தோம். யூனிட் செல்னால் ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் அதாவது கிறிஸ்டலோட ஸ்மாலஸ்ட் யூனிட், அதுதான் ஒரு பேசிக். அந்த பேசிக் யூனிட்டை நம்ம யூனிட் செல்னு சொல்லுவோம், அலகு கூடு. ஸோ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலைன் சாலிட். ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் இருக்கிற பேசிக் யூனிட், ஸ்மாலஸ்ட் யூனிட், அதுதான் ரிப்பீட் ஆகும் அகெயின் அண்ட் அகெயின். அது ரிப்பீட் ஆகி ஒரு பெரிய கிறிஸ்டலாக ஃபார்ம் பண்ணும். இதுதான் யூனிட் செல், அலகு கூடு. ஸோ இதில் இது பெரிய கிறிஸ்டல் லாட்டிஸ், எல்லாம் கிறிஸ்டல் சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு சின்ன, ஸோ இது 2 டைமென்ஷனில் கொடுத்துருக்கு, 3 டைமென்ஷனில், அதாவது பேக்லேயும் ஒரு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூனிட் செல். ஸோ இந்த கார்னர்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் லாட்டிஸ் பாயிண்ட். ஸோ லாட்டிஸ் பாயிண்ட் கார்னரில் இருக்கலாம், அது கார்னரில் இருக்கிறது கார்னர் லாட்டிஸ் பாயிண்ட் சொல்லுவோம். அந்த யூனிட் செல்லுடைய சென்டரில் இருந்துச்சுன்னா பாடி சென்டர்ட் லாட்டிஸ் பாயிண்ட் சொல்லுவோம். ஒரு ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல்லுக்கு மிடில் இருந்துச்சுன்னா ஃபேஸ் சென்டர்ட் லாட்டிஸ் பாயிண்ட் சொல்லுவோம். அணிக்கோவை புள்ளிகள், லாட்டிஸ் பாயிண்ட் அணிக்கோவை புள்ளிகள். ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னால நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கோஆர்டினேஷன் நம்பர்னா நியரஸ்ட் நெய்பர்ஸ் ப்ரெசன்ட் நியர் த ஆட்டம். அந்த ஆட்டம், ஒரு ஆட்டம் எடுத்தோன்னா, கார்னரில் இருக்கிற ஆட்டம்க்கு எடுத்தோன்னா அது பக்கத்தில் எத்தனை நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அடுத்தது லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் எட்ஜ் லென்த், விளிம்பு நீளங்கள். ஸோ அந்த யூனிட் செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ்னு எடுத்தோன்னா, ஸோ அதில் இருக்கிற எவ்வளோ லென்த் இருக்குது, அந்த லென்த்து. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இதெல்லாம் எட்ஜ் லென்த். அந்த ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா, இதெல்லாம் ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ். ஸோ இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோன்னா சிம்பிள் கியூபிக்கில் கார்னர்ஸில் மட்டும் நம்ம நினச்சிது ஆட்டம்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த யூனிட் செல்லை எடுத்தோன்னா, அந்த யூனிட் செல்லை இப்போ எல்லா கார்னர்லையும் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு யூனிட் செல், அதுக்கு மேலே ஒரு யூனிட் செல் இருக்குது, இந்த சைடில் ஒரு யூனிட் செல் இருக்குது, பேக்கில் ஒரு யூனிட் செல் இருக்குது. அப்போ மொத்தம் இதில் இந்த பிக்சரில் 4 யூனிட் செல்ஸ் இருக்குது. இந்த 4 யூனிட் செல்ஸில் நம்ம இப்போ இந்த மிடில் இருக்கிற இந்த கார்னர் யூனிட் செல்லுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்க்குறோம், அணைவு எண் எத்தனைன்னு பார்க்குறோம். அப்படின்னா ஸோ இந்த ஆட்டம் எதோடலாம் அட்டாச் ஆகிருக்குது, ஸோ அதுதான் அதோடைய நெய்பர்ஸ். ஸோ எதோடலாம் அட்டாச் ஆகிருக்குது, ஸோ அந்த யூனிட் செல்லுலேயே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூனிட் செல்லுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் இந்த யூனிட் செல்லோட இந்த ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்குது, இந்த ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு, கீழே ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆட்டம் கார்னர் ஆட்டம் இந்த சைடில் ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு, கீழே உள்ள ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு, இந்த சைடில் ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற யூனிட் செல்லோட கார்னர் ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்குது. ஸோ ஒரு ஆட்டமோட, அதுக்கு பேக்கில் இருக்கிற ஒரு கார்னர் ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு, அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ மொத்தம் 6 நெய்பர்ஸ் இதுக்கு. ஸோ 6ஓட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ அதான் அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ சிம்பிள் கியூபிக், இது சிம்பிள் கியூபிக்கோடது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோவில் கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் சிம்பிள் கியூபிக் எப்படி பார்க்குறோம், ஃபேஸ் சென்டர்டுக்கு எப்படி பார்க்குறோம், பாடி சென்டர்டுக்கு எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்லாம் என்னங்கிறத நான் பின்னால் சொல்லித்தரேன். பட் இந்த கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்காக நான் இப்போ இந்த வீடியோவை காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். ஸோ இதில் ஸோ இப்போ இந்த கார்னர் ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா அது
இந்த யூனிட் செல் சேம் யூனிட் செல்லோட இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று பேக்கில் ஒன்று. ஸோ பேக்கில் ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். அதே இது பக்கத்து யூனிட் செல்லோட இந்த சைடில் உள்ளதோட அட்டாச் ஆகிருக்கும், கீழே ஒன்றோட அட்டாச் ஆகிருக்கும், ஃப்ரண்ட்டில் உள்ள யூனிட் செல்லோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது பேக்கில் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று. ஸோ அப்போ மொத்தம் 6 ஆட்டமோட இந்த ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குது நெய்பர்ஸ். அப்போ இந்த ஆட்டம், இந்த ரெட் கலர் ஆட்டம்க்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கிற 6 நெய்பர்ஸ். அப்போ 6 அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் அணைவு எண் 6. பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், அதாவது பாடிக்கு நடுவில் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ கார்னர்ஸ்லையும் இருக்குது, அட் த சேம் டைம் சென்டர் ஆஃப் த பாடியிலையும் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த பாடியில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இது எதோடலாம் அட்டாச் ஆகிருக்குன்னா மேலே இருக்கிற 4 கீழே இருக்கிற 4 மொத்தம் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. ஸோ மேலே இருக்கிற 4ஓட அட்டாச் ஆகிருக்கு, கீழே இருக்கிற 4ஓட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 4 + 4 தட் இஸ் ஈக்குவல் டு 8 அதோட கோஆர்டினேஷன். ஸோ அப்போ பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்க்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. அடுத்தது ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். ஸோ இதில் கார்னர்ஸ்லையும் இருக்கும், அட் த சேம் டைம் எல்லா ஃபேஸஸ். ஸோ ஃபேஸஸ்ன்னு சொல்கிறப்போ நம்ம அந்த ஒரு அட்டைப்பட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டைப்பட்டியில் சுற்றி 4 ஃபேஸு, மேலே ஒரு ஃபேஸ், கீழே ஒரு ஃபேஸ். அப்போ மொத்தம் 6 ஃபேஸ். 6 ஃபேஸில் 6 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இந்த ஒரு ஃபேஸில் உள்ள சென்டரில் இருக்கிற அந்த ரெட் கலர் இந்த ஆட்டமுடைய கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்குறோம். இந்த ஆட்டமோட கோஆர்டினேஷன் பார்க்கும்போது ஸோ இந்த ஆட்டம் சைடில் இருக்கிற கார்னர்ஸ், அந்த ஃபேஸில் உள்ள கார்னர்ஸ் 4 ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அந்த இடத்துல 4 ப்ளஸ் அதோட சேர்ந்து அந்த ஆட்டம் எதோடலாம் அட்டாச் ஆகிருக்கு, அடுத்து 4 ஃபேஸ் சென்டர்ட், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது அடுத்து ஃபேஸ் சென்டர்ட். ஸோ இந்த சைடில் இங்கே வந்து இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்குறது தான் இங்கே வந்து க்ரீன் கலரில் வருது. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது 4. ஸோ இப்போ அதோட 4ஓட சேர்ந்து ஒரு 4. ஸோ அகெயின் ஸோ இதில் என்ன க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்கன்னா இது அடுத்த யூனிட் செல்லில் இருக்கிற ஃபேஸ் சென்டர். ஸோ அடுத்த யூனிட் செல்லில் இருக்கிற ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம்ஸோட ஒரு 4. அப்போ மொத்தம் இங்கே ஒரு 4. அப்போது 4 + 4 + 4 மொத்தம் என்னது 12. ஸோ இப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செல்லில் இந்த ஆட்டம், இந்த ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் 4 கார்னர் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. அதுதான் அதோடைய நெய்பர். ப்ளஸ் அதோடைய அடுத்த ஃபேஸஸில் இருக்கிற சென்டரில் இருக்கிற ஆட்டம்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அது நெய்பர். ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்டமோட அட்டாச் ஆகலை, அதனால் இந்த 4. ஸோ மொத்தம் 4 ப்ளஸ் அடுத்த யூனிட் செல்லில் இருக்கிற 4 ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆகிருக்கு, அது ஒரு 4. ஸோ மொத்தம் 12. ஸோ இப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்னால் முகப்பு மைய கனச்சதுரம். முகப்பு மைய கனச்சதுரம். ஸோ இதில் அதோடைய அணைவு எண் எத்தனை வந்திருக்கு 12. ஸோ இது அணைவு எண் கண்டுபிடிக்கிறது. ஸோ இனிமேல் நம்ம இது எப்படி யூனிட் செல்ஸ்லாம் டிவைட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ யூனிட் செல்ஸ் ஸோ இது வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிமிட்டிவ், செகண்ட் நான் ப்ரிமிட்டிவ். ஸோ ப்ரிமிட்டிவ்னா முதல் நிலை அலகுக்கூடு, நான் ப்ரிமிட்டிவ் முதல் நிலை அற்ற அலகுக்கூடு. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்? முதல் நிலை அலகுக்கூடு ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், இதில் ஒரே ஒரு லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். ஒரே ஒரு லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னா கார்னர் லாட்டிஸ் பாயிண்ட் மட்டும் இருக்கும். ஸோ ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் கார்னர் லாட்டிஸ் பாயிண்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதாவது கார்னரில் மட்டும் ஆட்டம் இருக்கும். முதல் நிலையற்ற நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் கார்னர்லேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ அடிஷ்னல் லாட்டிஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ கார்னர் லாட்டிஸ் பாயிண்ட்டும் இருக்கும், அடிஷ்னல் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது பாடி சென்டர்டாக இருக்கலாம், ஃபேஸ் சென்டர்டாக இருக்கலாம், எட்ஜ் சென்டர்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிமிட்டிவ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவில் ஹேஸ் ஒன்லி ஒன் லாட்டிஸ் பாயிண்ட், நான் ப்ரிமிட்டிவில் ஹேஸ் கார்னர் லாட்டிஸ் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ அடிஷ்னல் லாட்டிஸ் பாயிண்ட். ஃபேஸ் சென்டர்டாக இருக்கலாம், பாடி சென்டர்டாக இருக்கலாம், எட்ஜ் சென்டர்டாக இருக்கலாம். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ப்ரவாய்ஸ் வந்து ஒரு 14
யூனிட் செல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் 7 வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். 7 ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் எதெல்லாம்? ஸோ அதில் ஒரே ஒரு லேட்டிஸ் பாயிண்ட், கார்னர் லேட்டிஸ் பாயிண்ட் மட்டும் இருக்கிறது. ஸோ கியூபிக் கனச்சதுரம், டெட்ராகோனல் நான்முக வடிவம், ஆர்த்தோரோம்பிக் ஆர்த்தோ சாய் சதுரம், ராம்போஹெட்ரல் சாய் சதுரம், ஹெக்ஸகானல் அறுமுக வடிவம், மோனோக்ளினிக் ஒற்றை சரிவு, ட்ரைக்ளினிக் முச்சரிவு. ஸோ இதெல்லாம் ஒன்லி கார்னர்ஸில் மட்டும், கார்னர் லேட்டிஸ் பாயிண்ட் மட்டும் இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் கியூப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி ஒன்று. ஸோ 7 ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம அப்புறம் பார்ப்போம். நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். ஸோ இதே கியூபிக்கில் கார்னர்லேயும் இருக்குது, அட் த சேம் டைம் பாடி சென்டர்லேயும் ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா, சென்டர் ஆஃப் த பாடிலையும் ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா, தட் இஸ் கியூபிக் பாடி சென்டர், பொருள் மைய கனச்சதுரம். கியூபிக் ஃபேஸ் சென்டர்ட். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ், ஸோ ஃபேஸ்ன்னு சொல்கிறப்போ இப்போ நம்ம வந்து ஒரு அட்டைப்பட்டி எடுத்தோன்னா, அட்டைப்பட்டியிட 4 சைடு, மேலே ஒன்று கீழே ஒன்று, இப்போ மொத்தம் அதுக்கு 6 ஃபேஸு. ஸோ அந்த 6 ஃபேஸ்லேயும் மிடில் ஒவ்வொரு ஆட்டம் இருந்துச்சுன்னா கியூபிக் ஃபேஸ் சென்டர்ட். அது என்னது? முகப்பு மைய கனச்சதுரம். அடுத்து டெட்ராகோனல் பாடி சென்டர்ட். ஸோ டெட்ராகோனலில் கார்னர்ஸ்லேயும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு பாடி சென்டர் ஆஃப் த பாடிலையும் இருக்கும். அடுத்தது ஆர்த்தோரோம்பிக் பாடி சென்டர். ஸோ ஆர்த்தோரோம்பிக்கில் பாடி சென்டர், ஆர்த்தோ சாய் சதுரம், அதில் பொருள் மையம். ஆர்த்தோரோம்பிக் ஃபேஸ் சென்டர், ஆர்த்தோரோம்பிக் பேசிஸ் ஃபேஸ் சென்டர். பேசிஸ் ஃபேஸ் சென்டர்னா அடிப்படை முகப்பு மைய. ஸோ அடிப்படை முகப்பு மையன்னு அர்த்தம்னா மேலேயும் கீழேயும் மட்டும், சைட்லலாம் இருக்காது, மேலேயும் கீழேயும் மட்டும் சென்டரில் ஃபேஸில் இருக்கிற சென்டரில் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் பேசிஸ் ஃபேஸ் சென்டர். அடுத்து மோனோக்ளினிக் பேசிஸ் ஃபேஸ் சென்டர். இதுவும் அது சேம் தான், மேலேயும் கீழேயும் மட்டும் இருக்கிற ஃபேஸில் சென்டரில் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் 7 நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் ப்ரவாய்ஸ் கொடுத்தது. ஸோ ப்ரவாய்ஸ் மொத்தம் இதில் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் 7, இதில் நான் ப்ரிமிட்டிவில் 7, மொத்தம் 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் கொடுத்தாரு. ப்ரவாய்ஸ் டிஃபைன் தீஸ் 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. ஸோ கியூபிக், ஸோ இதில் முக்கியமானது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ், கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், ராம்போஹெட்ரல், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஸோ இப்போ அந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கியூபிக். கியூபிக்கில் A is equal to B is equal to C. இந்த ஏபிசிங்கிறது என்னது? எட்ஜ் லென்த், விளிம்பு நீளம். ஸோ இது எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இந்த லென்த் தான் A, B, மேலே இருக்கிறது C. ஸோ இது மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது இது A, இதுவும் A, இதுவும் ஏயாக இருந்துச்சுன்னா, ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ க்யூப். நம்ம ரூபிக்ஸ் க்யூப்லாம் நம்ம விளையாடுவோம்ல, அந்த க்யூப் மாதிரி நல்லா ஃபுல்லாக சேமாக இருக்கும். அட் த சேம் டைம் அதோட ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் கீழே இருக்கிற இந்த ஆங்கிள், ஸோ இந்த 3 ஆங்கிளுமே 90 டிகிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கியூபிக். அடுத்தது ராம்போஹெட்ரல். ராம்போஹெட்ரல்லையும் சேம், இதுவும் A, இதுவும் A, இதுவும் A. ஸோ A இஸ் ஈக்குவல் டு B இஸ் ஈக்குவல் டு C, மூணுமே சேம் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா, அது 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 2 ஆங்கிள் சேமாக இருக்கும். இந்த ஆங்கிள் கீழே இருக்கிற ஆங்கிள் சேமாக இருக்கும், அந்த ஆங்கிள் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஆங்கிள் காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. க்யூப் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆங்கிள் மட்டும் என்ன கொஞ்சம் சாஞ்ச் இருக்கும். ஸோ தட் இஸ் ராம்போஹெட்ரல்.
சாய் சதுரம் சாஞ்சிருக்குது. அடுத்தது ஹெக்ஸகோனல். ஹெக்ஸகோனலில் A is equal to B is not equal to C. ஸோ A B ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். C வந்து என்ன செய்யும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அப்போ அந்த கியூபிக் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் C வந்து என்ன செஞ்சிருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஆனால் இதில் என்னது ஹெக்ஸகோனல்னு கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகோனல்னால் என்னது ஆறு இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும். அப்போ இது வந்து ஆக்சுவலி எப்படின்னா இதில் ஒரு 1/3 பார்ட் தான் நம்மளுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. ஹெக்ஸகோனல் எப்படி இருக்கும் ஆக்சுவலி அப்படின்னா இதில் 3 ஆட்டம், இங்கே பின்னால் ஒரு 3 ஆட்டம். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே இந்த சைடில் ஒன்று அட்டாச் ஆகி ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ஸோ மேலேயும் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஆனால் மேலேயும் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும், அது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்குறது 1/3. ஸோ இங்கே பின்னால் உள்ள ஒரு பார்ட்டும் இந்த சைடில் ஒரு பார்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ A is equal to B. ஸோ ஏயும் B ஈக்குவலாக இருக்கும், ஆனால் C வந்து என்ன செஞ்சு ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி இருக்கும், இந்த சைட்லேயும் 90 டிகிரி, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இதில் 120 டிகிரி, காமா வந்து 120 டிகிரி இருக்கும். ஸோ இது ஹெக்ஸகோனல் அறுமுக வடிவம். ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கும் அதுக்கு. அடுத்து டெட்ராகோனல். டெட்ராகோனல் வந்து சேம் டு கியூபிக். கியூபிக் சேமாக தான் இருக்கும், பட் ஹைட்டு மட்டும் என்ன செஞ்சுருக்கும், இந்த சி மட்டும் என்ன செஞ்சுருக்கும், லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. அப்போது டெட்ராகோனல் நான்முக வடிவம். ஸோ ஆனால் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இருக்கும். ஸோ எல்லா ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரி இருக்கும், க்யூப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்னது ஹைட் மட்டும் என்ன செய்யுது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சி இஸ் ஸோ A is equal to B is not equal to C. அடுத்தது ஆர்த்தோராம்பிக். ஆர்த்தோராம்பிக்கில் இதுவும் கியூபிக் மாதிரியே தான், ஏன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் வந்து 90 டிகிரி சேமாக தான் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த A வந்து இங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், இங்கே வந்து A B C மூணுமே, அதில் A B ஈக்குவலாக இருந்து C மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா டெட்ராகோனல். இங்கே வந்து Aயும் B C எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆர்த்தோராம்பிக். A is not equal to B is not equal to C. This is orthorhombic. ஆர்த்தோ சாய் சதுரம். அடுத்தது மோனோக்ளினிக். மோனோக்ளினிக் A is not equal to B is not equal to C சேமாக இருக்காது. அதே மாதிரி 90 டிகிரி எல்லாமே 90 டிகிரியில் இருக்காது. ஸோ ரெண்டு ஆல்ஃபா காமா 90 டிகிரியில் இருக்கும், பீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்காது, இது கொஞ்சம் சாஞ்சிருக்கும், சரியா, கொஞ்சம் சாஞ்சிருக்கும். ட்ரைக்ளினிக்கில் ஏபிசியும் ஈக்குவலாக இருக்காது, ஆல்ஃபா பீட்டா காமாவும் 90 டிகிரி இருக்காது. ஸோ இது வந்து ட்ரைக்ளினிக். ஸோ இதுதான் 7 பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். முதல் நிலை அலகுக்கூடுகள் 7. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து நோட்டில் நான் கொடுத்துருக்குறேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ கியூபிக் யூனிட் செல். நம்ம ஒரு யூனிட் செல்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது கியூபிக் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கியூபிக்னு பார்த்தோன்னா சிம்பிள் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட். ஸோ சிம்பிள் கியூபிக்னு சொல்கிறது கார்னர்ஸில் மட்டும் ஆட்டம் இருந்துச்சுன்னா சிம்பிள் கியூபிக். பாடி சென்டர்ட் கியூபிக்னா பாடியோட சென்டர்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கும், அட் த சேம் டைம் கார்னர்ஸ்லேயும் இருக்கும். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்னா கார்னர்ஸ்லேயும் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபேஸோட சென்டர்ஸ்லையும், எல்லா ஃபேஸஸ் 6 ஃபேஸஸோட சென்டர்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒவ்வொரு யூனிட்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். primitive or simple cubic unit cell. ஸோ primitive ஏற்கனவே பார்த்தோம். primitive-னா என்னது, கார்னரில் மட்டும், கார்னர் லாட்டிஸ் பாயிண்டில் மட்டும் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா that is simple cubic unit cell. ஸோ இந்த மாதிரி, ஸோ கார்னர்ஸில் மட்டும் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா that is simple cubic unit cell. ஸோ இப்போ கார்னர்ஸில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரி ஃபுல் ஆட்டம் இருக்காது. ஸோ எப்படி இருக்கும்னா இந்த ஆட்டம் வந்து என்ன ஆயிருக்கும், நிறையா ஆட்டம்ஸோட நிறையா யூனிட் செல்ஸோட ஷேர் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் கட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதில் அழகாக கட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கார்னர் ஆட்டம், இந்த கார்னர் ஆட்டம் தான் இதில் காமிச்சிருக்கிறாங்க, இந்த கார்னர் ஆட்டம் தான் இதில் காமிச்சிருக்கிறாங்க.
ஸோ இது எப்படி கட் ஆகும்போது நம்மளுக்கு எல்லாத்தோட எதோட ஷேர் ஆயிருக்குன்னா 8 யூனிட் செல்ஸோட இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று முன்னால் இந்த பக்கம் மேலே அதே மாதிரி 4 இதோட இந்த கார்னர் ஆட்டம் ஷேர் ஆகிருக்கும். ஸோ இது நான் இன்னும் நம்ம பின்னால் பார்ப்போம், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் லை ஈச் கார்னர். ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறப்போ அது ஆட்டம்ஸாக இருக்கலாம் இல்லை அயான்ஸாக இருக்கலாம். அந்த பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்குது, ஒவ்வொரு கார்னரில் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். தே do not touch diagonally. ஸோ diagonally டச் ஆகாது. ஸோ இந்த ஆட்டமோட ஸோ டயக்னலாக என்ன செஞ்சுருக்காது, டச் ஆகாது. ஸோ இந்த ஆட்டம் கார்னர் ஆட்டம் இந்த கார்னர் ஆட்டமோட டயக்னலாக டச் ஆகிருக்காது. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் 6. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம பார்த்தோம். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, ஒரு ஆட்டம் இந்த ஆட்டம் எடுத்தோன்னா இதோடைய கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது எத்தனை நெய்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டம் பார்த்தோன்னா இதுக்கு இந்த சைடு இதோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 1 நெய்பர் இங்கே அட்டாச் ஆகிருக்கு, 1 நெய்பர் கீழே அட்டாச் ஆகிருக்கு, 1 நெய்பர். ஸோ அப்போ இந்த யூனிட் செல்லே 3 நெய்பர்ஸ். இதே இது மேலே இதுக்கு மேலே ஒரு யூனிட் செல்லோட ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு யூனிட் செல்லோட ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஒரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கும். மொத்தம் அப்போது இதில் 3 மேலே இந்த சைடில் 1 ஃப்ரண்ட்டில் 1, அப்போது மொத்தம் 6 நெய்பரிங் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஈச் ஆட்டம் இந்த கார்னர். ஸோ கார்னரில் இருக்கிற ஆட்டம் வந்து 8 நெய்பரிங் யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது எத்தனை ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்குங்கிறது, நெய்பரிங் ஆட்டம்ஸ் எத்தனைங்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஈச் ஆட்டம் இந்த கார்னர் இஸ் ஷேர்ட் பை 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸ். ஸோ அந்த ஆட்டம் வந்து எத்தனை நெய்பரிங் யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்குது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த எத்தனை ஷேர் ஆகிருக்குதோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், number of atoms கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ number of atoms in the simple cubic unit cell is equal to NC divided by 8. 8ஆல் ஷேர் ஆகிருக்கிறதுனால இது வந்து 8ஓட ஷேர் ஆகிருக்கிறதுனால divided by 8 எத்தனை நம்பர். ஸோ NC is equal to number of atoms in the corner. ஸோ கார்னரில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 divided by 8 that is equal to 1. ஸோ இது எப்படி ஷேர் ஆகிருக்குங்கிறத நம்ம பின்னால் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது உனக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து மேலே 4 யூனிட் செல்லோட கீழே 4 யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும். அப்போ மொத்தம் 8 யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும் இந்த ஆட்டம். ஸோ அப்போ என்னது, அதனால தான் நம்ம டிவைடட் பை 8 போடுறோம். மேலே வந்து NCங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த கார்னர். ஸோ இப்போ 8 divided by 8 that is equal to 1. ஸோ இப்போ இந்த யூனிட் செல் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் நிறைய யூனிட் செல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கியூபும் தான் ஒரு யூனிட் செல். அந்த யூனிட் செல்லில் அந்த ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி கொடுத்துருக்கிறது லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எத்தனை யூனிட் செல்ஸ் இருக்குது பாருங்கள். 5 × 3 15, அடுத்த லேயரில் ஒரு 15, அடுத்த லேயர். ஸோ மொத்தம் 45 யூனிட் செல்ஸ் இந்த ஃபுல் கிறிஸ்டல் லாட்டிஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கியூபிக் ஒன். ஸோ இதில் மொத்தம் மேலே 4 யூனிட் செல் இருக்குது, கீழே 4 யூனிட் செல் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிட் செல்லுடைய கார்னர் ஆட்டம். மேலே இருக்கிற 4 யூனிட் செல், கீழே இருக்கிற 4 யூனிட் செல், மொத்தம் 8 யூனிட் செல்லோட எப்படி ஷேர் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ கீழே இருக்கிற 4 எடுத்துட்டாங்க, மேலே இருக்கிற 4. ஸோ அப்போ அந்த ஒரு கார்னர் ஆட்டம் 1/8 ஆட்டம். ஸோ கார்னரில் இருக்கிற ஆட்டம் ஸோ 8ஓட ஷேர் ஆகிருக்கிறதுனால அதோட இது எவ்வளோ இருக்குது, 8. 1/8 அந்த இடத்துல 1/8 ஆட்டம் தான் இருக்குது ஒரு கார்னரில். ஸோ
இப்போ பாருங்கள் மேலே 4 கீழே 4 கார்னர். ஸோ இது 4 கார்னர். ஸோ இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ஸோ கட் பண்ணுறாங்க. மேலே கட் பண்ணியாச்சு, கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாரு, ஸோ ஃபுல் க்யூப் ஆயிடுது. ஸோ அப்போ ஒரு ஆட்டம். ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் 1/8ங்கிறப்போ 1 ஆட்டம் இருக்குது. ஸோ அடுத்தது number of atoms in body centered cubic unit cell. ஸோ நான் primitive body centered cubic unit cell BCCன்னு சொல்லுவோம். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, பொருள் மைய கனச்சதுர அலகுக்கூடில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான். ஸோ இதில் கார்னர்ஸ்லையும் இருக்கும், அட் த சேம் டைம் சென்டர் ஆஃப் த பாடி நடுவுலையும் அந்த மையம் பொருள் மையத்துலேயும் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஸோ கார்னரில் இருக்குது, மேலே 4 கீழே 4, நடுவில் அதே மாதிரி ஒரு பாடி சென்டர்டு ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் லை ஈச் கார்னர் as well as சென்டர் ஆஃப் த பாடி. ஸோ கார்னர்லேயும் இருக்கும், அட் த சேம் டைம் சென்டர் ஆஃப் த பாடிலையும் இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் இன் த கார்னர் do not touch diagonally but they all touch the body. ஸோ டயகனல் ஒன் வந்து டச் ஆகிருக்காது. ஸோ இந்த கார்னர் வந்து இந்த கார்னர்லேயோ இந்த பேக் கார்னர்லேயோ நினச்சி இது டயகனலாக டச் ஆகிருக்காது. ஆனால் எது வழியோடு டச் ஆகிருக்கும், அந்த பாடி சென்டர்ட் ஆட்டமோட டச் ஆகிருக்கும். அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. ஸோ இந்த பாடி சென்டர்ட் ஆட்டம் எடுத்தோன்னா இது எதோடலாம் டச் ஆகிருக்கும் அப்படின்னா மேலே 4 கார்னரோட கீழே 4 கார்னர் ஆட்டமோட. ஸோ 4 + 4 8 கோஆர்டினேஷன் நம்பர். Each atom in the corner is shared by 8 neighboring unit cells. ஸோ இப்போ அந்த கார்னரில் இருக்கிறது 8, நம்ம சிம்பிள் கியூபிக்லேயே பார்த்தோம். ஸோ 8ஓட ஷேர் ஆகிருக்கும். அந்த பாடி சென்டர்ட் ஆட்டம் வந்து வேறு எதோடையும் பக்கத்தில் உள்ள யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்காது, அந்த யூனிட் செல்லோட மட்டும்தான் ஷேர் ஆகிருக்கும். ஷேர்ட் பை தட் யூனிட் செல், தட் ஒன் யூனிட் செல். ஸோ அந்த ஒரே ஒரு யூனிட் செல்லோட மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கும், ஷேர் ஆகிருக்கும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் நம்பருக்கும் நம்ம ஷேர்ட் பைக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து ஈச் ஆட்டம் வந்து 8 யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்குது, பாடி சென்டர்ட் வந்து ஒரே ஒரு யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்குது. ஆனால் கோஆர்டினேஷன் நம்பருங்கிறப்போ இந்த பாடி சென்டர்ட் ஆட்டம், இந்த ஆட்டம் பார்த்தோன்னா எதோட அட்டாச் ஆகிருக்கு, அதோட நெய்பர்ஸ், எத்தனை நெய்பரிங் ஆட்டம், அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண். ஸோ இதில் மேலே 4 கார்னர் ஆட்டம், கீழே 4 கார்னர் ஆட்டம், மொத்தம் 8 கார்னர் ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்குது. அதனால் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. ஆனால் கார்னர் ஆட்டம் வந்து ஷேர் ஆகிருக்கிறது 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸோட இருக்கிற ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற யூனிட் செல்ஸில் இருக்கிற கார்னர் ஆட்டம்ஸோட ஷேர் ஆகிருக்கிறது 8 இதோட ஷேர் ஆகிருக்குது. பாடி சென்டர்ட் ஆட்டம்னு பார்த்தோன்னா ஒன்றோட அதுக்குள்ளே இருக்கிறதோட மட்டும்தான் ஷேர் ஆகிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல் நம்ம பார்க்குறப்போ NC divided by 8 plus NB divided by 1. So number of atoms in BCC unit is equal to NC, number of atoms in the corner, divided by 8. So 8ஓட ஷேர் ஆகிருக்கிறதுனால இதில் கீழே வந்து நம்ம 8 போடுவோம். ஸோ NB number of atoms in the body. ஸோ பாடியில் இருக்கிறது 1 divided by, ஸோ 1ஓட மட்டும்தான் ஷேர் ஆகிருக்கும், அதனால் divided by 1. ஸோ அப்போ 8/8 plus 1/1. ஸோ 1 + 1 that is equal to 2. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது கோஆர்டினேஷன் நம்பர் 8. ஸோ நெய்பரிங் ஆட்டம்ஸ் எத்தனையோட அட்டாச் ஆகிருக்கு, அதுதான் 8. ஸோ இது ஷேர்ட் பைன்னு பார்க்குறப்போ இந்த ஆட்டம் வந்து எதோட ஷேர் ஆகிருக்கு, இந்த கார்னர் ஆட்டம் எதோட ஷேர் ஆகிருக்குன்னா 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸ். பாடி சென்டர்ட் ஆட்டம் அதோட மட்டும் அந்த யூனிட் செல்லோட மட்டும்தான் ஷேர் ஆகிருக்கும். ஸோ அதனால் NC divided by 8 plus NB divided by 1 that is equal to 8/8 plus 1/1 that is equal to 2. நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் பாடி சென்டர்ட் ஆட்டம். ஸோ
இது வேறு எந்த யூனிட் செல்லோடையும் ஷேர் ஆகிருக்காது. ஸோ ஒன்லி அந்த யூனிட் செல் உள்ள மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லில் கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் பாடியோட சென்டர்லேயும் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே 4 மிடில் பாருங்கள் ஒரு 1, தட் இஸ் பாடி சென்டர். அப்போ மேலே கட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு யூனிட் போயிடுது, ஒரு ஆட்டம் ஆயிடுது. இன்னொரு ஆட்டம் பாடி சென்டரில் இருக்கிற ஒரு ஆட்டம், 2 ஆட்டம். ஸோ 1 + 1 that is equal to 2. So next one, that is non-primitive face-centered cubic unit cell. FCC முகப்பு மைய கனச்சதுர அலகுக்கூடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபேஸ், ஒவ்வொரு ஃபேஸ். ஸோ நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த அட்டைப்பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 சைடு மேலே 1 கீழே 1. ஸோ அப்போ 4 சைட்லேயும் மிடில் 1, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இதில் மிடில் 1, மேலே உள்ளதில் மிடில் 1. ஸோ இதில் பேக்கில் உள்ளதாக தான் டாட்டட் லைன்ஸில் க்யூப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உள்ள ஃபேஸில் உள்ள மிடில் 1, லெஃப்ட் சைடில் உள்ள ஃபேஸில் உள்ள மிடில் 1, கீழே ஃபேஸில் உள்ள மிடில் 1. ஸோ அப்போ 6 ஃபேஸஸ்லேயும் இருக்கிற 6 ஆட்டம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கார்னரில் உள்ள நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 8 யூனிட் செல்ஸோட டிவைட் ஆகிருக்கும். அப்போ 1/8 ஆட்டம் தான் இதில் இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி மேலே இருக்கிற ஃபேஸ் சென்டர்ட்லேயும் அதே மாதிரி மேலே 1 ஒரு யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும். அப்போ இந்த யூனிட் செல் ப்ளஸ் மேலே உள்ள யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும். அப்போ 2 யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும் இந்த ஆட்டம். இதுவும் அதே மாதிரி இந்த ஆட்டமோ இந்த யூனிட் செல்லோட இதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும் இந்த ஆட்டம். இந்த ஃபேஸ் சென்டருக்கு மிடில் இருக்கிறது இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபேஸ் சென்டரில் இருக்கிறது 2 யூனிட் செல்லுக்கு ஷேர் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் லை ஈச் கார்னர் ஆஸ் வெல் அஸ் இன் த center of the face. So cornerலையும் இருக்கும், at the same time center of the faceலையும் இருக்கும். So atoms in the corner do not touch diagonally. diagonally இந்த ஆட்டமோட டச் ஆகிருக்காது. ஸோ இந்த கார்னர் ஆட்டமோட டச் ஆகிருக்காது. ஆனால் என்ன செஞ்சுருக்கும், ஃபேஸ் சென்டரோட டச் ஆகிருக்கும். they all touch the face centered atom. coordination number 12. ஸோ 12 எப்படி வந்துச்சுது? ஸோ இந்த ஆட்டம் பார்க்குறோம், ஒரு ஃபேஸ் சென்டரில் மிடில் இருக்கிற ஆட்டம் 4 கார்னர் ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இந்த பேக்கில் இருக்கிற ஃபேஸ் சென்டரோட மேலே 1, இந்த சைடு கீழே லெஃப்ட் சைடில். ஸோ இந்த 4ஓட அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு பேக்கில் உள்ளதோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ 4. ஸோ 4 இந்த கார்னர் ப்ளஸ் இந்த மேலே பின்னால் அந்த ஃபேஸ் சென்டரோட 4 8. ஸோ முன்னால் ஒரு யூனிட் செல்லோட ஒரு 4. அப்போ மொத்தம் 12 அட்டாச் ஆகிருக்கும். அதனால் ஸோ அதான் நெய்பரிங் ஆட்டம்ஸ். இப்போ ஷேர்ட் பை எத்தனையோட ஷேர் ஆகிருக்கும், ஒவ்வொரு ஆட்டமும் எதோட ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஈச் ஆட்டம் இந்த கார்னர் எடுத்தோன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 8 நெய்பரிங் ஆட்டம்ஸ் ஷேர் ஆகிருக்கும். 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸோட ஷேர் ஆகிருக்கும். 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸோட ஷேர் ஆகிருக்கும். ஆட்டம் இந்த ஃபேஸில் இருக்கிற ஆட்டம் வந்து 2 யூனிட் செல்லோட, இதுவும் இதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு யூனிட் செல்லோடைய ஷேர் ஆகிருக்கும். இது வந்து இதோட ரைட் சைடில் இருக்கிற யூனிட் செல்லோட ஷேர் ஆகிருக்கும். ஸோ அப்போ 2 யூனிட் செல்லுக்கு ஒரு ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அதோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த FCC யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு NC/8 ப்ளஸ் NF/2. ஸோ இது 8ஆல் ஷேர் ஆகிருக்கிறதுனால /8. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த கார்னர், NCங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த கார்னர். So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8/8 plus NF, number of atoms in the face. So 1, 2, 3, 4, 5, 6. 6/2. 2 ஆல் ஷேர் ஆகிருக்கிறனால 2. That is equal to
8 by 8 plus 6 by 2 that is equal to 1 plus 3 4. So non-primitive face-centered unit cell முகப்பு மைய கனச்சதுர அலகு கூட்டில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படின்னு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு NC divided by 8 plus NF divided by 2 that is equal to 4. ஸோ இப்போ வீடியோ பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபேஸ் சென்டர்ட். ஸோ ஒரு ஃபேஸில் சென்டரில் இருக்குது ஆட்டம்ஸ். ஸோ மேலே 4 கீழே கார்னரில் 4 ப்ளஸ் ஃபேஸ் சென்டர்ட். ஸோ மேலே கட் ஆகுது, சைடில் கட் ஆகுது, இந்த சைட்லேயும் கட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கார்னர் எப்படி மடிஞ்சு ஸோ ஒரு ஆட்டமாக வெளியில் போயிடுது. ஸோ இப்போ ஃபேஸ் சென்டர்டில் இருக்கிறது இந்த பாதி பாதி எப்படி அட்டாச் ஆகி வெளியில் இப்போ ஒரு ஆட்டம் வெளியில் போயிருக்கு. ஸோ இப்போ இதில் இது ரெண்டும் ஆட் ஆகும். அப்போ மொத்தம் 3 ஆட்டம்ஸ். அப்போ 3 + 1. ஸோ இப்போ இதில் ஃபேஸ் சென்டரில் இருக்கிறது 3, கார்னரில் இருக்கிறது 1. ஸோ இப்போ 1 + 3 that is equal to 4. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பெர் ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 + 3. ஸோ 1 ஏற்கனவே கார்னரில் உள்ளது, இது ஃபேஸ் சென்டரில் உள்ளது. அப்போ மொத்தம் 4. த நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் between two successive planes of atoms. ஸோ ரெண்டு பிளேனில் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் D எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். D is equal to ஃபார்முலா வந்து n lambda divided by 2 sin theta. அதாவது ஃப்ரம் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டேட்டா படி, அதாவது பிராக்ஸ் லா படி 2D sin theta is equal to n lambda. சரியா? ஸோ இப்போ எது லேம்டானா என்னென்னா எக்ஸ்ரே வந்து இதுதான் கிறிஸ்டல். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த பிளாக் டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்கிறது தான் கிறிஸ்டல். கிறிஸ்டலில் ஃபால் ஆகி டைஃப்ராக்ஷன் நடந்து வெளியில் போகுது. ஸோ லேம்டாங்கிறது அந்த எக்ஸ்ரேயுடைய வேவ் லென்த். ஸோ ஒரு வேவாக தான் வரும் எக்ஸ்ரே. ஸோ அதோடைய வேவ் லென்த்து. தீட்டாங்கிறது அது எவ்வளோ டைஃப்ராக்ட் ஆகி வெளியில் போகுதோ அந்த ஆங்கிள் தான் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். என்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். சரியா? ஸோ Bragg's law that is 2D sin theta that is equal to n lambda. ஸோ nங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், lambda wavelength of X-ray, theta angle of diffraction. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ், இரு அடுத்தடுத்த அணுக்கோவை தளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இது வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா D is equal to n lambda divided by 2 sin theta. ஸோ இதில் nங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், எதிரொளிப்பு படி, லாம்டாங்கிறது வேவ்லென்த் ஆஃப் எக்ஸ்ரே, எக்ஸ் கதிரின் அலை நீளம், தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவு கோணம். ஸோ இதுதான் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் D தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது தீட்டா இங்கே கிடைக்கிறோம். நம்மளுக்கு லாம்டா அந்த எக்ஸ்ரேயுடைய வேவ் லென்த். த நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி, அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு யூனிட் செல்லுடைய அடர்த்தி ரோ. டென்சிட்டி ரோ ஆஃப் தி யூனிட் செல் வந்து ஃபார்முலா நமக்கு டென்சிட்டி தெரியும், மாஸ் பை வால்யூம், மாஸ் ஆஃப் யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். அடுத்தது மாஸ் ஆஃப் யூனிட் செல். ஸோ ஒரு யூனிட் செல்லுடைய மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த யூனிட் செல்லுக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆட்டம் எவ்வளவு, ஒன் ஆட்டம் எவ்வளவு. ஸோ தட் இஸ் m, small m. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், ஸ்மால் m. ஸோ இந்த n வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஏற்கனவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல்லை வச்சு சிம்பிள் கியூபிக் எவ்வளவு 1, பாடி சென்டர்ட் கியூபிக்கு 2, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு 4. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை வச்சு நம்ம இந்த n எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம எழுதிக்கலாம்.
இந்த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்க்கு நம்ம ஏற்கனவே படித்த 11th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா இருக்குது. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். capital M, molar mass capital M divided by Avogadro number. Avogadro number 6.023 into 10 to the power 23. வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மாஸ் ஆஃப் யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்ட்டு கேபிட்டல் M molar mass divided by Avogadro number Na. அடுத்து வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஸோ மாஸ் பை மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம், மாஸ் ஆஃப் யூனிட் செல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு A கியூப். ஏன்னா நம்ம இப்போ என்னதுக்கு கண்டுபிடிக்கிறோம், எல்லாமே கியூபிக் யூனிட் செல்க்கு பார்க்குறோம். கனச்சதுர அளவு கூட்டுக்கு பார்க்குறதுனால அது எல்லாமே அதோட வால்யூம் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். A இஸ் ஈக்குவல் டு B இஸ் ஈக்குவல் டு C. அதனால் வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு A கியூப் ஃபார் அ கியூபிக் யூனிட் செல். அடுத்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n நம்ம வந்து எவ்வளோ இருக்கும், சிம்பிள் கியூபிக்காக இருந்துச்சுன்னா 1ஆக இருக்கும், பாடி சென்டர்ட் கியூபிக்காக இருந்தால் 2ஆக இருக்கும், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்காக இருந்தால் 4ஆக இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபார்முலா என்னது, ஸ்மால் n இன்ட்டு கேபிட்டல் M டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல், தட் இஸ் A கியூப் இன்ட்டு n பை A. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ n ஸ்மால் n இன்ட்டு கேபிட்டல் M டிவைடட் பை A கியூப் இன்ட்டு NA அவகட்ரோ நம்பர். ஸோ இதுதான் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு புக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். Problem: a face-centered cubic solid of an element atomic mass 60 has cube edge of 4 Armstrong. Calculate the density. அணு நிறை, அட்டாமிக் மாஸ்னா அணு நிறை 60 உடைய ஒரு தனிமத்தின் முகப்பு மைய விளிம்பு நீளம் 4 ஆம்ஸ்ட்ராங் எனில் அதன் அடர்த்தியை கண்டறிக. அணு நிறை 60 உடைய ஒரு தனிமத்தின் முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டின் விளிம்பு நீளம் 4 ஆம்ஸ்ட்ராங் எனில் அதன் அடர்த்தியை கண்டறிக. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஃபேஸ் சென்டர்ட் சாலிட். அப்போ n is equal to 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். ஸ்மால் n is equal to 4. கியூப் எட்ஜ் அதாவது விளிம்பு நீளம் எட்ஜ் லென்த் 4 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து எப்பவுமே நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஆம்ஸ்ட்ராங்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது 10 to the power 8 -8 இன்ட்டு 10 to the power -8 போட்டோன்னா சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாரு, ஸோ A விளிம்பு நீளம் எட்ஜ் லென்த் 4 into 10 to the power -8 centimeter, M is equal to 60. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து rho is equal to n into M capital M divided by A cube into NA அவகட்ரோ நம்பர் 6.023 into 10 to the power 23. n வந்து என்னது, நம்மளுக்கு ஃபேஸ் சென்டர்ட் சாலிட்ங்கிறனால n is equal to 4. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா rho is equal to 4 into 60 divided by 4 into 10 to the power -8 into NA 6.023 into 10 to the power 23. நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது வந்து 10 to the power -8 into 3 -24 ஆகும். இது வந்து 23 இருக்குது +23. அப்போ -1 ஆயிரும். ரெண்டே ஆட் ஆகிறப்போ -1 ஆயிரும். -1 மேலே போகிறப்போ 10 ஆயிரும். அப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட். ஸோ 4 divided by 4 cube into 6.023 போடுறப்போ 0.625 வரும் into 10. That is equal to answer 6.25 gram per centimeter cube. ஸோ நம்ம சென்டிமீட்டர் க்யூப்ல நம்ம கன்வெர்ட் பண்ணதுனால சென்டிமீட்டர் க்யூப். ஸோ 1 பிகோமீட்டர். சில இதில் உனக்கு ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருப்பாங்க, சில இதில் பிகோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. பிகோமீட்டர்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் 10 to the power -12, சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் -10. ஆம்ஸ்ட்ராங்கும் அதே மாதிரி 10 to the power -10 மீட்டருக்குன்னா, சென்டிமீட்டருக்குன்னா 10 to the power -8. ஸோ இது நிறைய ப்ராப்ளம்ஸ் உனக்கு புக்கில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் செல்ஸ்,
அதோட டைப்ஸ் பார்த்தோம். அப்புறம் அதில் எப்படி கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தோம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதில் சிம்பிள் கியூபிக்கு, பாடி சென்டர்ட் கியூபிக்கு, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கண்டுபிடிச்சோம். அடுத்தது இன்டர்பிளேனர் டிஸ்டன்ஸ் டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது டென்சிட்டி அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் இன்றைக்கி நிறைய பேர் டெஸ்ட் எழுதுனீங்க. கிட்டத்தட்ட 45 ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எழுதுனீங்க லாஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு. இன்றைக்கும் இதே லெசனுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பி விடுறேன். கொஸ்டின்ஸை அசைன்மெண்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. அட் சேம் டைம் கிளாஸ் ஒர்க் நோட்லேயும் காப்பி பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் நோட்டில் எழுதுகிறப்போ படிச்சுட்டு எழுதுங்க. டெஸ்ட் எழுதுனால நிறைய பேர் பார்க்காம ஹானஸ்ட்டாக எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த டைமும் அசைன்மெண்ட் நோட்டில் எழுதுகிறப்போ பார்க்காம காப்பி எழுதுங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படித்து அசைன்மெண்ட் நோட்டில் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.